அதிகாரத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி அதிகார திமிர்லயே ஏன் பண்றீங்க? மத்திய அரசாங்கம் பண்ணுது, மாநில அரசாங்கம் ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாமே, அதை ஏன் பண்ணல? அந்த கேரள அரசு நிறைவேற்றியது இல்ல தீர்மானத்தை, ஆமா ஏன் நீங்க பண்ணல? ஏன் பண்ணல? அப்போ உங்களால முடியாது, உங்களால செய்ய முடியாது இல்லையா? அப்ப ரெண்டு முடியாதா? முடியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இப்ப இந்த விஷயத்துல. ஆமா, இப்போ விளம்பரம் கொடுத்தீங்கல்ல, எஸ்ஐஆர் பணிக்கு செல்லாதவர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிக்கை கொடுத்தீங்கல்ல. எப்படி கொடுத்தீங்க? திரும்பவும் சொல்றேன், எஸ்ஐஆர் என்பது இந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட வேண்டியது, பெயர்கள் இல்லாதவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுவது, வேறு முகவரிக்கு மாற்றவர்களுக்கு மாற்றப்படுவது, புதிய வாக்காளர்களை சேர்க்கப்பட வேண்டியது, இதுவும் ஜனநாயக உரிமையை கடமையாற்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கான கால அவகாசம்ன்றது தான் இங்க கேள்வியா எழும்புதுன்னு சொல்றேன். இவ்வளவு அவசர காலத்துல ஏன் பண்றீங்கன்னு சொல்றேன். இப்ப எனக்கு வாக்கு இல்லைன்னு சொல்றேன். இந்த வாக்குகளுக்கு எவ்வளவு நாள் நான் போராடி வாங்கணும்?